இலங்கை தீவு என்பது இந்து சமுத்திரத்திலே ஒரு முத்து என்று சொல்லப்படுகிறது. எந்த வளங்கள் இல்லை இந்த திருநாட்டிலே. இது சிங்கப்பூரை விட மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு பெரும் நாடு, இயற்கை வளங்களாலே இருக்கிற நாடு, பல மதங்களை கொண்ட ஒரு நாடு. ஆனால் இன்று ஒரு குட்டிச்சுவராக போயிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ லட்சங்கள் கடன் இருக்கின்ற அளவுக்கு பிச்சை எடுக்கின்ற ஒரு நாடாக எங்களுடைய நாடு மாறியிருக்கிறது. காரணம் என்ன என்பதைத்தான் இன்று நாளிலே அன்னையினுடைய பதியிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே 2 கண்டுபிடிப்புகள் நம்முடைய இலங்கை தீவில் நடைபெற்றிருக்கின்றன. அது சந்திர மண்டலத்துக்கு போன கண்டுபிடிப்புகள் அல்ல. 2 கொள்கலங்களிலே இந்த நாட்டுக்குள்ளே இந்த ஐஸ் போதை வஸ்தை செய்கின்ற இரசாயன பொருட்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றன. 50,000 கிலோவுக்கு மேல் இருக்கின்ற இந்த கொள்கலங்களை இந்த புதிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது. மிக அற்புதமான முறையிலே புதிய வளங்களை பயன்படுத்தி இந்த கொள்கலங்களை எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஐஸ் போதையை செய்து இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஒரு பயங்கரமான அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இது கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார், இவ்வளவு ரசாயன பொருட்களும் ஐஸ் போதை வத்தாக இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கும் என்றால், எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே வந்திருக்கும் என்றால், இந்த நாடே குட்டி சுவராக போயிருக்கும், முற்றாக அழிந்திருக்கும். இந்த நாடு அழியக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்திலே, இந்த மண்ணுக்குள்ளே இவ்வளவு 1000 ரசாயன பொருட்கள் அங்கே தாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்தியை கேட்ட பொழுது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவர் மரியன்னை எங்களுடைய நாட்டை காத்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எத்தனை மனிதர்கள், எத்தனை மக்கள் இந்த மடு திருப்பதிக்கு எத்தனை நாட்களாக கால்நடைகளாக நடந்து அங்கு சென்று கண்ணீர் வடித்து இந்த தேசத்திற்காகவும் இந்த குடும்பத்திற்காகவும் இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்காகவும் எத்தனை 1000 மக்கள் சென்று கண்ணீர் வடித்திருக்கிறார்கள்.